இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் வருகிறாங்க, பேண்ட் அடிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கேக்கு கொடுக்கறாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க அப்படின்னாக்கா நமக்கு அதற்கான அர்த்தம் தெரிய வேண்டும். அதற்கான நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டதான சரித்திரம் தெரிய வேண்டும். ஏசப்பா பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் முதலாவது பிறந்தான். எல்லா ஜனத்துக்கும். நாம நினைத்து கொண்டிருப்போம் ஏதோ சர்ச்சுக்கு போறவங்களுக்கு மாத்திரம் ஏசப்பா அப்படின்னு, ஏதோ அந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஏசப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, எல்லாருக்குமான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிடித்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தெய்வம், இயேசுவை பிடிக்காதவர்களுக்கும் அவர் தெய்வம். அவரை விரும்புகிறவர்களுக்கும் அவர்தான் தெய்வம், அவரை விரும்பாதவர்களுக்கும் அவர்தான் தெய்வம். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவர்தான் தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவர்தான் தெய்வம். இந்த வேத புத்தகம் நமக்கு அடித்து ஆணித்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வரலாற்றின்படி அவர் 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் பிறந்தார். நாம பயன்படுத்துகிற வருடாந்திர கேலண்டர் படி அவர் பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகி முடிய போகிறது. ஆக அவர் பிறக்கும் நல்லாளிலே சொல்லப்பட்டதான வார்த்தை, அவர் எல்லா ஜனத்துக்கும் நான் பிறந்தேன் என்று இயேசு சொன்னார். அருமையான அம்மாமாரே, அருமையான தகப்பன்மாரே, தாய்மாரே, வாலிபரே, பிள்ளைகளே, இந்த முருக்கம் பாக்கம் பகுதியில் வசிக்கிறவர்களே, இந்த இயேசு எல்லாருக்குமான தெய்வம். ஏதோ குறிப்பிட்ட மக்களுக்கான தெய்வம் அல்ல, ஏதோ சர்ச்சுக்கு போற கூட்டத்துக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல. இவர் எல்லாருக்குமான தெய்வம், ஒரே தெய்வம், ஒன்றான மெய் தெய்வம் என்று இந்த வேத புத்தகம் அழகாய் சூப்பராய் நேர்த்தியாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாருக்காய் வந்தார், எல்லாருக்காய் வந்தார். அப்ப எல்லாருக்காய் பிறந்தார், எல்லாருக்காக வந்தார், எல்லாருக்காக அவர் வாழ்ந்தார், எல்லாருக்காக அவர் பிறந்தார். அப்படின்னாக்கா அவர் ஏன் பிறந்தார்? எல்லாருக்கும் அவர் நல்ல சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தார், எல்லாருக்கும் நல்ல நிம்மதியை கொடுக்க பிறந்தார். அவர் பிறந்த போது எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது, எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த பூமியில வாழ்ற நாம ஒரு நிச்சயம் இல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ எது என்னைக்கு நமக்கு நடக்கும் நமக்கு தெரியாது. நம்ம எதை குறித்தும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு நிலையற்ற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நாம சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் கஷ்டம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, துன்பம் இருக்குது, வேதனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, பலவிதமான மன குழப்பங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, சஞ்சலங்கள் இருக்குது. நிறைய நம்ம வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்குது. மனுஷர்களால போராட்டம், சூழ்நிலையால போராட்டம், நமக்கு பலவிதமான செய்வினையால போராட்டம், மாந்திரிகத்தால போராட்டம், காத்து கருப்புகளால, அசுத்த ஆவிகளால போராட்டம். இப்படி வாழ்க்கையில ஏகப்பட்டது எக்கச்சக்கமா சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொருவருக்கும், சின்னவருக்கும் பிரச்சனை இருக்குது, பெரியவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நடுத்தரமானவர்களுக்கு பிரச்சனை இருக்குது, படித்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, படிக்காதவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வேலை செய்யறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வேலை செய்யாதவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஒண்ணுமே இல்லைன்னு உட்கார்ந்தவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நல்ல பணம் வைத்து வசதியா இருப்பவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. சோத்திரம், ஏழ்மையில இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, நல்லா இருக்கிறவர்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது, நல்லா இல்லாதவங்களுக்கும் நலம் தப்பினவர்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது. அப்ப அந்த ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இப்படி நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, உங்களுக்காக நான் பிறந்தேன்.